ஹாய்ங்க, எல்லாருக்கும் வணக்கம். நான் ரொம்ப நாள் கழிச்சு உங்களை நான் சந்திக்கிறேன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு ட்ரெண்டிங் டிசைன் நம்ம பார்க்க போகிறோம். வாட்டர் ஃபில்லிங் மெத்தட். நம்ம என்ன பண்ண போகிறோம், ஃபஸ்ட்டு வந்து ஒரு பாட் நெக் மாதிரி ஒரு ட்ரேஸ் பண்ணிவிட்டு, இதில் வந்து என்னென்னா, இந்த பாட் நெக் வந்து ஜாயிண்ட் ஆக போகிறதில்ல, பட் உங்களுக்கு ஜாயிண்டட் மாதிரி தெரியும். பிகாஸ் இது சென்ட்ரலில் வந்து உங்களுக்கு வந்து ஹேங்கிங் வரும். ஸோ அதனால் நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. இந்த மாதிரி ட்ரேஸ் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு அவுட்லைன் நம்ம கொடுத்துக்குறோம். அவுட்லைன் கொடுக்குறது வந்து ஜரி த்ரெட்டில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அவுட்லைன் கொடுத்தாச்சு. சுகர் பீட் பொறுத்த வரைக்கும் எப்பயுமே ப்ரெசியோ பேக்கெட் யூஸ் பண்ணுங்கள். ப்ரெசியோ பேக்கெட்டில் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு நல்லா வந்து லாஸ்டிங் கலர்ஸ் அந்த மாதிரி இருக்கும். பட் வந்து காஸ்ட்லியாக இருக்கும் கொஞ்சம், அதையும் பார்த்துக்கோங்க. பட் ஃபஸ்ட்டு வந்து சுகர் பீட் வந்து நம்ம ஒரு லைன் வச்சு கம்ப்ளீட் பண்ணிடுறோம். ப்ளீஸ் பிகினர்ஸ் வந்து நல்லா வாட்ச் பண்ணுங்கள் ஸ்லோ மோஷனில். பிகாஸ் இது வந்து உங்களுக்கு ரொம்ப ஒரு டிசைன்ஸ் வந்து எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்றதுக்கு ஒரு நாலேஜ் மாதிரி உங்களுக்கு இருக்கும். நெக்ஸ்ட்டு இது மாதிரி நம்ம இல்லை ஸ்கேல் வச்சு கூட நீங்கள் இன்ச் பை இன்ச்சாக போட்டு இந்த மாதிரி நீங்கள் மார்க் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு அவுட்டர் லைனில் நம்ம க்ளூ வச்சு அந்த குந்தன்ஸ் ஃபுல்லாக நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு எந்த குந்தன்ஸ் வேணுனாலும் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இல்லை இதே மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னா இதே மாதிரி உங்களுக்கு அவுட்ஃபிட் வரும். நீங்கள் இதுக்கு பதிலாக 7000 க்ளூ கூட யூஸ் பண்ணலாம். பிகாஸ் அது வெரி ஸ்ட்ராங். இதுவுமே வந்து நீங்கள் நல்ல க்ளூ போட்டு நல்ல காட்டில் மேக் பண்ணுறீங்கன்னா இது நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். நான் அவுட்டர் லைனில் ஃபுல்லாக திலகம் ஸ்டோன் ஒட்டுறேன். மறுபடியும் ஒரு 2 லைன், அதாவது எப்படி வச்சுருக்கேன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு நம்ம கோலம் போடும்போது ஒரு சந்து புள்ளி வைப்போம்ல, அந்த மாதிரி வச்சுருக்கேன். இடுக்கில் இந்த மாதிரி ஒரு 2 லேயர் வந்து நான் இன்னொரு குந்தன் வச்சு ரவுண்ட் சைஸ் குந்தன் வச்சு ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். இதுக்கப்புறமா நம்ம இதை ஒரு 15 to 20 மினிட்ஸ் நல்லா காய விடணும். அப்போ தான் அது நல்லா காஞ்சதுக்கப்புறம் தான் நம்மளால் ஃப்ரீயாக ஒர்க் பண்ண முடியும். இந்த மாதிரி மறுபடியும் அதே மாதிரி சந்து புள்ளி மாதிரியே நம்ம அங்கங்கே ஒரு புள்ளி வச்சுட்டு அது இடுக்கில் இப்போ நம்ம நம்பர் 4 சைஸ் மோத்தி எடுத்து ஃபுல்லாக அங்கங்கே ஒரு மோத்தி போட போகிறோம். பீட்ஸ் இந்த மாதிரி நீங்கள் இது ஃபுல்லாகவே இந்த மாதிரி பீட்ஸ் ஃபுல்லாக போட்டுக்கோங்க. போட்டு முடிச்சதுக்கப்புறமா நம்ம நெக்ஸ்ட்டு இதுக்குள்ளே வாட்டர் ஃபில்லிங்குள்ளே நம்ம சுகர் பீடை மிக்ஸ் பண்ண போகிறோம். சுகர் பீடு டிஃப்ரெண்ட் கலர்ஸில் மிக்ஸ் பண்ண போகிறோம். நான் ஒயிட் கலர் பீட்ஸ் எடுத்துக்கிறேன், சுகர் பீட் ப்ளஸ் சுகர் பீட் கோல்டு கலரும் எடுத்துக்கிறேன். ரெண்டுத்தையும் தனித்தனியாக அங்கங்கே போட்டால் ஒரு மாதிரி ஆல்ட்ராக தெரியும். இந்த மாதிரி நீங்கள் எவ்வளோ தேவையோ அவ்வளோ எடுத்து நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக கூட மிக்ஸ் பண்ணிக்கோங்க, ரொம்ப ஜாஸ்தியாக மிக்ஸ் பண்ணாதீங்க. இது வந்து நம்ம லோடிங் பண்ணும்போது என்ன ஆகும், மிக்சிங் ஆகி வந்துடும் நம்மளுக்கு நீடில். அதனால் வந்து இது வந்து ஒரு ஆர்டிஃபிஷியலாக தெரியாது, இது நேச்சுரலாக அது மிக்ஸ் ஆகிருக்க மாதிரி அப்படி உங்களுக்கு ஷோ ஆகும். இந்த மாதிரி லோடிங் பண்ணும்போது அது ஆட்டோமேட்டிக்கலி அது ஒரு ஒயிட் கலர் ஒரு கோல்டு கலர் அந்த மாதிரி என்ன குவான்டிட்டியில் எடுக்கிறீங்களோ அதே குவான்டிட்டியில் ரெண்டுமே சேமாக எடுத்துக்கோங்க. பட் கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணுங்கள், ஜாஸ்தியாக மிக்ஸ் பண்ண வேண்டாம். இதுக்கப்புறம் ஃபுல்லாக இந்த மாதிரி இருக்கிற கேப்லெல்லாம் இந்த மாதிரி பீட்ஸை போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கணும். நீங்கள் அந்த பெரிய பீட்ஸை சுற்றி கூட போட்டு பண்ணலாம். அப்படி போட்டாலும் அதுவும் ஃபினிஷிங் நல்லா தான் இருக்கும். இப்படியே நீங்கள் போட்டு போனாலும் நல்லா தான் இருக்கும். பாருங்கள், இதோட அவுட்டர் லுக்கே வந்து அந்த ஒயிட் கலரும் அந்த கோல்டன் கலரும் நல்லா மிங்கிள் ஆகி ஒரு மாதிரி ஒரு கிராண்டாக ஒரு ரிச் லுக்கை கொடுக்கு. இது வந்து நம்ம எந்த ஒரு ப்ளவுஸுமே வந்து நம்ம பார்க்கும்போது ப்ளவுஸோடு பார்க்கும்போது அது கிராண்டாக அந்தளவுக்கு ஷோ ஆகாது. ஆனால் நீங்கள் ஸ்டிச் பண்ணி நீங்கள் வேர் பண்ணும்போது தான் இதோட எலகன்ட்னஸே உங்களுக்கு வந்து தெரியும். இப்போ பாருங்கள், ஃபுல்லாகவே நான் பண்ணிட்டேன். இப்போ வந்துட்டு ஃப்ரெஞ்ச் நாட் போட போகிறேன். ஃப்ரெஞ்ச் நாட்டில் நிறைய பேருக்கு என்ன டவுட்னா, எத்தனை பெட்டல்ஸ் நூல் வந்து அதில் போடணும் அப்படின்றது தான். நூல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 8 டைம் விட்டு அதை 2ஆக மடிக்கும்போது ஒரு 16 கிடைக்கும்ல நம்மளுக்கு, அந்த அளவுக்கு பண்ணிக்கோங்க. அந்த அளவுக்கு பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஃப்ரெஞ்ச் நாட் போட்டுக்கோங்க.
ஃப்ரெஞ்ச் நாட்டு கிளியராக வேணும் அப்படின்னாலும் இதுலேயே இருக்குது பாருங்கள் எப்படி போடுறேன்னு சொல்லிட்டு. இல்லை இது தனியாக ஒரு வீடியோ வேணுனாலும் கமெண்ட்டில் கேளுங்க, எத்தனை பேர் கேட்குறீங்கன்னு பார்க்கலாம். இது என்னென்னா அந்த ஒயிட் அண்ட் கோல்டுக்குள்ளே நம்ம சென்டரில் வந்து ஒரு செல்ஃப் கலர் நம்ம கொடுக்கும்போது, சப்போஸ் செல்ஃப் கலர் வேண்டாம் எனக்கு கான்ட்ராஸ்ட் கலர் வேணுனாலும் நீங்கள் கொடுத்துக்கலாம். நான் வந்து செல்ஃப் கலரே கொடுத்துருக்கேன். ஃபைனலி இதோட அவுட்லுக் இது தான். என்னங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பாண்டி ஃபேஷனை லைக் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள்.